ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பங்குனி மாதத்தின் செடி வளர்ச்சியை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இன்றைக்கி பீக்கங்காய் செடி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அறுவடை பண்ணுறேங்க செடியை, அதனால் சரி உங்களுக்கு அப்படியே காட்டிட்டு அறுவடை பண்ணிடலான்ட்டு இப்போ வீடியோ எடுக்கிறேங்க. நல்லா முத்திட்டு தாங்க இருக்குது காய். அதாவது கட் பண்ணுற ஸ்டேஜில் தாங்க இருக்குது. அதுக்கு தான் அமுத்தி பார்க்குறேங்க பிஞ்சாக இருக்கா அப்படின்ட்டு. ரொம்ப பிஞ்சு இல்லைங்க, கரெக்டாக கட் பண்ணலாங்க காயை. பாருங்கள் எவ்வளோ கொத்தாக இருக்குது காய்ங்க. நிறைய இந்த முறை பிஞ்சு போட்டிருக்குங்க, பரவாயில்லைங்க. இந்த முறை பீக்குங்க பரவாயில்லைங்க, எனக்கு நல்லா கை கொடுத்துருக்குதுங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னாங்க, நம்ம மண் வந்து ஏற்கனவே பேட்ச் பை பேட்சாக நம்ம விளைஞ்சிட்டே இருக்கிறோங்க. அந்த மண் சத்து வந்து குறைஞ்சிருக்குங்க. அதிலே நம்ம மறுபடியும் பீக்கங்காய் விதையை போட்டு அதிலே நம்ம மறுபடியும் அறுவடை பண்ணுறதுன்றது ஒரு பெரிய சாதனை தாங்க. அதனால தாங்க பரவாயில்ல அப்படின்றது வார்த்தை வருது. இது 2 காய் தாங்க விதைக்கு விட்டு வச்சுருக்கிறது. நல்லா பரவாயில்ல, பூச்சி எதுவும் கடிக்காத இருக்குதுங்க இந்த விதைக்கு விட்டதை. பாருங்கள், முருங்கைக்கீரை நல்லா ஒரு தடவை அறுவடை பண்ணிட்டேங்க. இது வந்து இன்னும் கட் பண்ண பின்னாடி வளர்ந்ததுங்க. இது முருங்கைக்கீரை தோசை செஞ்சேங்க. அப்போ வந்து கட் பண்ணிவிட்டு போனேங்க, ஆனால் வீடியோ எடுக்கலைங்க. ஒவ்வொரு டைம் பசங்க இல்லாததுனால நான் வந்து அப்படியே தக்காளி ஆகட்டும் கத்திரிக்காவாகட்டும் பறிச்சுட்டு போயிடுவோங்க. பசங்க இருந்தால் மட்டும்தான் வீடியோக்கு வருவோங்க. வேறு நான் என்ன பண்ணுறதுங்க, வீடியோ எடுக்க ஆள் இல்லைன்னா அதை நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லைங்க. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு காய் பழுத்துச்சுன்னா அறுவடை பண்ணிவிடுவோங்க. பாருங்கள் எவ்வளோ தக்காளி இன்னும் இருக்குது பாருங்கள். எத்தனை அறுவடை நான் பண்ணியிருக்கிறேன், நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இருந்தும் இன்னும் காய் பாருங்கள், இன்னும் எவ்வளோ காய் வச்சுருக்கு செடியில் அப்படின்ட்டு. கத்திரிக்காயும் பாருங்கள், இன்னும் இன்றைக்கி கத்திரிக்காயை அறுவடை பண்ணுறேங்க. அதனால தான் சரி உங்கள்கிட்ட காட்டிடலாம் அப்படின்ட்டு தான் உங்கள்கிட்ட காட்டுறேங்க. இன்றைக்கி வந்து என்னுடைய தோட்டத்தை வந்து பாதி சுற்றி காட்டியிருக்கிறேங்க. இன்னும் பாதி இருக்குதுங்க. இன்னும் போர்ட்டிகோவில் இருக்கிற செடியெல்லாம் நான் காட்டலைங்க. இதில் மாடியில் இருக்கிறதுமே பாதி தான் காட்டியிருக்கேன். இன்னும் பாதி காட்ட முடியலைங்க. ஏன்னா டைம் இதுக்கே பார்த்திங்கன்னா 11 நிமிஷம் கடந்துருச்சுங்க. அப்புறம் உங்களுக்கு பார்க்க போர் அடிச்சிடும். அப்புறம் யாரும் ஃபுல்லாக வீடியோ பார்க்க மாட்டீங்க. அதனால தான் சரி இன்னொரு நாளைக்கு கூட போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு போதும் சாமின்னு சொல்லி நான் நிறுத்திட்டேங்க. பாருங்கள், இதெல்லாம் இளஞ்செடிங்க. இப்போ தான் பூ எடுக்குது பாருங்கள். இளஞ்செடி சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது பாருங்கள். இது ஒன்றும் தக்காளி அறுவடைக்கே வரலைங்க. இப்போ தான் பூ பிஞ்சு காயின்னு இப்போ வச்சுட்டு போதுங்க. எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது பாருங்கள். கம்பி ஹைட்டுக்கு வளர்ந்துருக்குதுங்க தக்காளி. இதெல்லாம் இன்றைக்கி அறுவடை பண்ணணுங்க பழத்தை. வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா செடிகளுடைய வளர்ச்சி காமிச்சிருக்கேன். செடியை நம்ம பராமரிக்கிறதையும் நம்ம காமிச்சா மட்டும்தான் நீங்கள் பராமரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வருன்றதுனால பராமரிக்கிறதையும் காட்டுறேங்க, வளர்ச்சியும் காட்டுறேன், அறுவடையும் காட்டிட்டு வரேன். வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் என்ன நான் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். நீங்களும் அதே மாதிரி மாடித்தோட்டத்தில் நான் ஒரு ஐடியா உங்களுக்கு வருங்க. அதுக்கு வேண்டி சொல்கிறேங்க. நான் விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேங்க, பாருங்கள். செடிங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஈரப்பதம் குறையாத பார்த்துக்கணுங்க. குறையாத பார்த்துக்க தான் நம்மளுக்கு வந்து பூ உதிர்வு பிரச்சனை வராதுங்க. பூ உதிர்வு பிரச்சனை வந்துச்சுன்னா காய் சரியாக காப்பு எடுக்காதுங்க. அதனால் ஈரப்பதம் மட்டும் பார்த்திங்கன்னா அதிகமாகவும் போகக்கூடாதுங்க, கம்மியாகவும் இருக்கக்கூடாதுங்க. ஒரு மீடியம் லெவல்லே இருக்கணுங்க. அதாவது கையில் நம்ம தொட்டோம்னா அந்த ஈரப்பசம் வந்து நம்மளுக்கு அந்த மண்ணுடைய ஈரம் இருக்கணுங்க. ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவும் தெரியக்கூடாதுங்க. அதாவது தொட்டால் தண்ணி வந்து நம்ம கைக்கு வந்து ஈரமாக தெரியக்கூடாதுங்க. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. வெங்காயம் பாருங்கள், வெங்காயமும் முளைச்சி வருது பாருங்கள். ஆனால் இந்த முறை வந்து பூண்டு வந்து நான் புதிய முயற்சி தாங்க. இது குத்தவரைங்க. இது வந்து 3வது செடிங்க. இப்போ தான் பூ எடுக்குது பாருங்கள். 4 பேக்கில் குத்தவரை போட்டிருக்கிறேன். 4 செடி போட்டிருக்கேன். தக்காளியும் பார்த்திங்கன்னா ஒரு 10 செடி தக்காளி செடி நட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா முள்ளங்கிங்க. முள்ளங்கியில் ஒரு 5 செடி தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. மற்றதெல்லாம் கொஞ்சம் அப்படியே சோர்ந்து போச்சுங்க. வெயில் ஓவருன்றதுனால என்ன அப்படி இருக்கா என்னன்னு தெரியலிங்க. இது பார்த்திங்கன்னா லாங் பீன்ஸுங்க. பாருங்கள், கொடியில் ஏறிடுச்சு. கொடியை பிடிச்சிட்டேன் அப்படின்னு பிடிக்குதுங்க. தக்காளி பாருங்கள், பூ பாருங்கள் எப்படி வச்சுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 4வது குத்தாவரைங்க. 4 செடி வச்சேன்னு சொன்னீங்களா, அது குத்தாவரைங்க. இது பார்த்திங்கன்னா ராஜ்மாங்க. ராஜ்மாவில் பூக்கு பிஞ்சு எல்லாம் எடுத்துருக்குதுங்க. இது நல்லா வரதை பார்த்துட்டு நான் அடுத்த ஆடிப்படத்தில் ஒரு 5 பேக் போட்டு விட்லான்ட்ருக்குறேங்க. ஏன்னா இது உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க இந்த காய். பாருங்கள், வெண்டைக்காய் பாருங்கள், சின்ன செடியிலே வெண்டைக்காய் வச்சிருச்சுங்க. இந்த ரகமே பார்த்திங்கன்னா சின்ன செடியிலே காய் வச்சிருதுங்க. இது பாருங்கள், மிளகா செடி என்ன அழகாக இருக்குது பாருங்கள். வெண்டைக்காவும் பார்த்திங்கன்னா ஒரு 9 பேக் போட்டிருக்குறேங்க. இது வந்து பாருங்கள், கொத்தவரங்காய் எவ்வளோ சூப்பராக இருக்குது செடி. பாருங்கள், அடியிலேருந்தே பிஞ்சு வைக்கிது பாருங்கள். இந்த செடியினுடைய ஹைலைட்டே என்னென்னா அடியிலேருந்து காய் வர்றதாங்க. பாருங்கள், 2 செடி வச்சுருக்குறேங்க ஒரே பேக்கில். 2 செடியுமே நல்லா வருது. இதுவும் பார்த்திங்கன்னா லாங் பீன்ஸுங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாருங்கள், ஒரு பீக்கங்காய் விதை போட்டு அது முளைச்சிருக்குது பாருங்கள். அதாவது அது எப்படி வருதுன்னு பார்க்கணுன்னு வச்சுருக்குறேங்க. இது வந்து உங்களுக்கே நல்லா தெரியும், வெள்ளைப்பாகல்.
பிஞ்சு பாருங்கள். இது வேறு ஒரு காய் அறுவடை பண்ணிட்டுங்க. இது வந்து மீதி இருக்கிற பூ பிஞ்சுங்க இதெல்லாம். இப்போ தான் கொடி பிடிக்குதுங்க. இது வந்து பீட்ரூட்டுங்க. பீட்ரூட் வேணால் நம்ம நட்டது 5 6மே நமக்கு நல்லா வந்துருச்சுங்க. இது வந்து கொத்தவரங்காங்க. தக்காளியே உங்களுக்கு வந்து 10 பேக் நான் நட்டுருக்குறேங்க. இங்கே பாருங்கள், சிகப்பு தண்டுக்கீரைங்க இது. விதை போட்டு விட்டு நல்லா முளைச்சிருக்குது பாருங்கள். தக்காளி பாருங்கள், பேட்ச் பை பேட்சாக நட்டுருக்குறேங்க. தக்காளி பாருங்கள், இது கொஞ்சம் பெரிய செடிங்க. நாற்றும் நட்டுருக்குறேன். இது மிளகா செடிங்க. இது பார்த்திங்கன்னா லாங் பீன்ஸும் வெண்டைக்காவும் இருக்குதுங்க. கலந்து இந்த முறை பேக் நட்டுருக்குறேங்க. இது சுரக்காய் செடிங்க. அதாவது குண்டு சுரக்காவும் இருக்குதுங்க, லாங் சுரக்காவும் இருக்குது. லாங்லேயே பார்த்திங்கன்னா குட்டி ராகுங்க, ரொம்ப லாங் கிடையாது, குட்டி ராகுங்க, குட்டியாக இருக்கிற லாங்குங்க. அது பார்த்திங்கன்னா 5 பேக் நட்டுருக்குறேங்க. மொத்தம் 6 பேக் நட்டுருந்தேங்க. ஒரு செடி வந்து பட்டு போச்சுங்க. மீதி 5 செடி நல்லா வந்திருக்குதுங்க. பாருங்கள், பிஞ்சு வச்சுருக்குது லாங் சுரக்காய் பரவாயில்லைங்க. எல்லாமே நல்லா ஹெல்த்தாக இருக்குது செடி. பாருங்கள், இதுவும் வெண்டைக்காய் செடிங்க. தக்காளி செடி இது. தக்காளி வேணால் ஒரு 10 பேக்கு தாராளமாக நட்டு விட்ருக்குறேங்க, பேட்ச் பை பேட்சாக. இது வந்து பாலக்கீரைங்க. இது பார்த்திங்கன்னா வெள்ளரிங்க. இது குண்டு வெள்ளரியா நீட்டு வெள்ளரியான்னு மட்டும் எனக்கு தெரியலிங்க. ஏன்னா விதை வந்து நான் நட்டது வேறு விதைங்க, வந்தது வெள்ளரி செடி வந்துருச்சுங்க. அதனால தான் சரி, இது வெள்ளரி மாதிரி தான் தெரியுது, சரி பார்க்கலாம் என்ன வெள்ளரி விடுதுன்னு பார்க்கலான்னு சொல்லி நானும் வச்சுருக்குறேங்க. எடுக்கலை, ஏன்னா நல்லா இருக்குது செடி. இதுவும் பார்த்திங்கன்னா சுரக்காய் தாங்க. சுரக்காய் உங்களுக்கு வந்து 5 பேக்கு போட்டிருக்குறேங்க. அதனால் வந்து சுரக்காவும் சூப்பராக வருதுங்க. பிஞ்சும் விட்ருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ பெரிய காய் வைக்கிதுன்னு. இந்த முறை பூச்சி கடிக்காத பார்த்துக்கலான்னு இருக்கிறேங்க. கவர் போட்டு விட்டுலான்ட்டு இருக்கிறேங்க. பாருங்கள், ஒன்று கண்ணு புடலங்காய் செடி எப்படி வளர்ந்து வருது பாருங்கள். இந்த ஒரே புடலங்காய் செடி தாங்க வளர்த்தி அதில் வந்து நான் விதை எடுக்கணும். பாருங்கள், இது வந்து பிஞ்சு வெள்ளரிங்க. விதை போட்டதில் 2 விதை முளைச்சிருக்குதுங்க. இதெல்லாம் பாலக்கீரை விதை போட்டதுங்க. இதெல்லாம் இப்போ தான் முளைச்சி வருது. இது வந்து உங்களுக்கு வந்து கொத்தவரங்காங்க. கீரை பாருங்கள், கட் பண்ணி வச்ச தண்டு நல்லா தளைஞ்சி வருது பாருங்கள். இதில் பாருங்கள், ஒரு நெய் மிளகாய் விதை போட்டு விட்டால் அது இப்போ முளைச்சி வந்திருக்குது பாருங்கள். நெய் மிளகாய் இந்த முறை விதை போட்டு விட்டாங்க, பரவாயில்ல முளைச்சிருச்சு. கொத்தவரங்காய் பாருங்கள் எவ்வளோ தளத்தலன்னு சூப்பராக இருக்குது. ஒரு பேக்கில் 2 எல்லாத்துலேயுமே வச்சுருந்தேங்க. ஒன்று நல்லா வந்துச்சு, ஒன்று நல்லா வரலன்னு சொல்லிட்டு நல்லா வந்ததை விட்டுட்டு நல்லா வராதான் எடுத்துட்டுங்க. அதனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு பேக் பார்த்திங்கன்னா 2 இருக்கும், ஒவ்வொரு பேக்கில் பார்த்திங்கன்னா 1 இருக்குங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே நான் 2 தாங்க நட்டேன். பாருங்கள், இதில் பாருங்கள், ஒரு மிளகா செடி, ஒரு கொத்தவரங்காய் செடி இருக்குது. அந்த மாதிரி பேகு சும்மா இருக்குதா எடுத்து வேறு எதனா ஒரு செடி நட்டு வச்சுருவேங்க. பாருங்கள், மிளகா செடியும் பார்த்திங்கன்னா நீட்டு ரகம் வச்சுருக்குறேங்க, குட்டி ரகமும் வச்சுருக்கிறேன். 2 வெரைட்டியுமே இருக்குதுங்க இதில். இது பார்த்திங்கன்னா மல்பரி கட்டிங்ஸ் வச்சுதுங்க, நல்லா தளன்னு தளைஞ்சு வந்திருக்குது பாருங்கள். இது மிளகா செடி, ஒரு லாங் பீன் செடி வச்சுருக்குறேங்க. எது நல்லா வருதுன்னு பார்க்கலான்னு வச்சுருக்கிறேன். இது இன்னொரு பேக் வச்சுருந்தேங்க, மல்பரி கட்டிங்ஸு தான். இதுவும் பாருங்கள் மிளகா செடி தான். காய் வச்சாதாங்க நம்மளுக்கு வந்து எது குட்டி ரகம் எது பெரிய ரகம்னு எனக்கு தெரியும். ஏன்னா தலையை பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தெரியுதுங்க எனக்கு. வெண்டைக்காய் விதையும் தக்காளியும் நட்டு வச்சுருக்குறேங்க. பாருங்கள், வாட்டர் ஆப்பிள் காய் வச்சுருக்கு, எப்படி வச்சுருக்குது பாருங்கள், சூப்பராக. கலர் தான் ரெட் கலராக மாறுதான்னு பார்க்கணுங்க. இப்போ நல்லா தளைஞ்சிருக்குதுங்க செடி. பக்கம் சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா புதினாவை நட்டு விட்டுட்டுங்க, அதுவும் நல்லா வருது பாருங்கள். பரவாயில்லைங்க, வாட்டர் ஆப்பிள் செடி நல்லா தளைஞ்சிக்க வருது பாருங்கள். அதனால தாங்க நான் அதாவது செடிக்கு தகுந்த மாதிரி நம்ம பக்கெட்டு கொடுக்கணுங்க. பெரிய பக்கெட்டு இப்போ எடுத்த உடனே கொடுத்துக்கூடாதுங்க. அதனால தான் நான் அந்த மாதிரி பேசன் கொடுத்துங்க அதுக்கு. பாருங்கள், ட்ராகன் ஃப்ரூட்டு. இந்த முறை இது பூ வச்சு காய் வைக்கலன்னா இது எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா இவ்வளோ பெருசாக ஆகி நம்மளுக்கு காய் இது கொடுக்கலன்னா எடுத்து தாங்க ஆகணும். இது உங்கள்கிட்ட காட்டலான்ட்டு காட்டுறேங்க. ஏன்னா இது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி வச்ச ட்ராகன் ஃப்ரூட்டுங்க. வாங்க, வாட்டர் ஆப்பிள் செடியை பார்க்கலாம். வாட்டர் ஆப்பிள் எவ்வளோ புஷ்டியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது பாருங்கள். உங்கள்கிட்ட காமிச்ச பின்னாடி எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது பாருங்கள். காயோடு உங்கள்கிட்ட காமிச்சேன் நான் பூவோட. ஆனால் இப்போ அந்த பூ வந்து காயாக மாறி இருந்ததுங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதுளம்பழ செடி இருக்குது. அதில் குருவி உக்காந்து அந்த வாட்டர் ஆப்பிளை பூரா உக்காந்து கொத்தியே காலி பண்ணிடுச்சிங்க. ஒரு பிஞ்சு கூட இப்போ இந்த மரத்தில் இல்லைங்க. அவ்வளவும் கொட்டி பூரா கீழே அவ்வளோ காட்டிடுச்சிங்க. அடுத்த வீடியோ புதன்கிழமை அறுவடை வீடியோ வருங்க, பாருங்கள். பாய்.